இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் செய்யலாம். இப்போ வந்து நான் 1 டம்ளர் வந்து ஜவ்வரிசி எடுத்துட்டுக்கிறேன். 1 டம்ளர் ஜவ்வரிசி போட்டுக்கலாம். 1 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2-3 முறை வந்து நம்ம கழுவிட்டு நம்ம வந்து ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் கழுவியாச்சு. இப்போ நம்ம எந்த டம்ளரில் அளவு எடுத்தோமோ அதிலே வந்து நான் 5 டம்ளர் வந்து தண்ணி விட்டுன்னுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணி மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம விசில் வரட்டும், 2 விசில் வரட்டும். அந்த 2 விசில் வரத்துக்குள்ளேயே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம இந்த வெல்லம் வந்து இதில் போட்டு கொஞ்சம் வந்து கரைய வச்சுக்கலாம். வெல்லம் கரையிட்டோம். கரைஞ்ச பின்னால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். விசில் வந்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு இப்போ வந்து நம்ம முந்திரி, திராட்சை, தேங்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம நெய்யிலே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ அதே போல் வந்து நம்ம தேங்காயும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். தேங்காயும் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். தேங்காயும் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அளவு காணா போதும். இதுவும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் வெந்தாச்சு. நல்லா நம்ம வந்து வெல்லம் காய்ச்சணும் இல்லைங்களா, அந்த வந்து தண்ணி வந்து மேலாக வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான பாயாசம். நம்ம வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தேங்காய், முந்திரி, திராட்சை, அதுவும் வந்து நம்ம இதுலேயே போட்டுக்கலாம். நான் வந்து இப்போது 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி வச்சுன்னுக்கிறேன். அதை நம்ம இதில் விட்டுக்கலாம். ஹெல்த்தியான சுவையான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படிக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு.